ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ரொம்பவே கோல்டன் கலர்லேயும் எப்படி ஃபிஷ் உடையாமல் நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் 1 கிலோ மடவ மீன் தான் வாங்கியிருக்கேன். ஃபிஷ் வாங்கும்போதே அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கைகளால் உரசிக்கோங்க. உரசினிங்கன்னா நல்லா அந்த செதில்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி தூள், நல்ல கலர் கிடைக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் தான் ஆட் பண்ணிக்கணும். சோம்புத்தூள் நல்ல ஒரு டேஸ்ட்டும் அரோமாவும் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நல்ல ஒரு லெமனை பிழிஞ்சி அதில் சேர்த்துருங்க. இப்போது கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முள் தான் இருக்கும், அதனால் தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈஸியாக இந்த ஃபிஷ்ஷை ஆஞ்சி சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஃபிஷ்ஷு மாதிரி இல்லாமல் இந்த மடவ ஃபிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஃபிஷ்ஷை வச்சு நான் ஆல்ரெடி லைவில் குழம்பு ஃப்ரைலாம் நான் செஞ்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இந்த குழம்புலாம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷில். கண்டிப்பாக இந்த ஃபிஷ் கிடச்சா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை 5 to 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நாம் ஃப்ரை பண்ணும்போது அதோடைய காரம் புளிப்பு எல்லாமே பேலன்சிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் கடலெல்லாம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம். பட் கோக்னட் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட டேஸ்ட் அரோமா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கோக்னட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே 1 by 1 நான் ஆயிலில் லைன் பண்ணிட்டேன். இப்போது ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன். ஃபிஷ்ஷை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதாவது ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போடுங்க, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு. அதே மாதிரி அடுத்த சைடையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ணுறதால உங்கள் ஃபிஷ் 2 சைடுமே நல்லா குக் ஆகி ஃபிஷ் உடையாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுறதால நல்லா நமக்கு வெந்து அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு ஃபிஷ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி குக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிஷ் உடையாமலும் அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃபிஷ் நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, அதே சமயம் கோல்டன் கலர்லேயும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதே சமயம் இந்த மடவ ஃபிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஃபிஷ்ஷுமே இந்த ஒரே ஆயிலே நீங்கள் குக் பண்ணிடலாம். ஏன்னா இது பெரிய ஃபிஷ்ன்றதால உங்களுக்கு அந்த ஃபேட்லே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபிஷ் நல்லா உடையாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. ஃபிஷ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, கீரைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். முன்னாடி நாளே மேரினேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.